ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு ஒரு சிறு மாற்றம். ராஜராஜ சோழன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இதயபூர்வமான வணக்கம். இப்பொழுது நாம் காண்பது, ஐயா, இந்த காலத்தில் இந்த திராவிட பாரம்பரியங்கள் தான் தமிழர்களின் கலப்பு திருமணத்தை ஒருங்கிணைத்தோம் என்று சொல்கிறார்கள். பெரியாருடைய தலைமையில் ஒருங்கிணைத்திருக்கலாம், உண்மை. ஜாதி இல்லாத கலப்பு திருமணத்தை ஆதரிக்கலாம். ஐயா கலைஞர் மு. கருணாநிதி அதில் பெரியாருக்கு முன்பாகவே, அதாவது பெரியாருக்கு பல மடங்கு உயர்ந்தவராகவே, எல்லாவற்றிற்கும் மேலாக தன் வீட்டு மருமகளை கூட பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தான் தன் மகன் அழகிற்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த விதத்திலே அவரை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். சரி, அவர்களுக்கு முன்னாலே உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் சற்று யோசனை செய்தோம். அதாவது ராஜராஜ சோழன், சிவாஜி கணேசன், லட்சுமி இவர்களெல்லாம் நடித்த ராஜராஜ சோழன் பழைய திரைப்படத்தை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த படத்தை தூய தமிழிலே இருக்கும் போட்டு பார்க்கலாம். அதில் படத்தினுடைய முடிவில் ஒரு பெண் வருவாள். அவள் ஐயா, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் நாடகமாக எழுதி இதே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயிலில் இந்த இந்த இடத்திலே நான் அந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்கிறேன், நீங்கள் ஒப்புதல் தருகிறேன் என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது ஒப்புதல் தந்தால் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து விடலாம், அதுவும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் முன்பாகவே என்று அந்த பெண் நளினமாக திரு சிவாஜி கணேசன் அவர்களிடம் சொல்லுவார். சிவாஜி கணேசன் அதற்கு பதில் சொல்லி, ஓ, நான் மறந்தே போய்விட்டேன், இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருது, தக்க நேரத்தில் நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினீர்கள், என் வாழ்க்கை வரலாறை நீங்கள் இதே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் முன்பாகவே நாடகமாக அரங்கேற்றம் செய்யுங்கள் என்று உத்தரவிடுவார். அந்த பெண் ஒரு 4 அல்லது 5 அடி தூரம் நடந்து போன உடனே நில் என்பார், நிற்பார். ஒன்று சொல்லுகிறேன், இதையும் நீங்கள் உங்கள் நாடகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பார். அந்த பெண் என்னவோ ஏதோ என்று திரும்பி பார்க்கும்போது சிவாஜி கணேசன் அந்த பெண்ணிடம் சொல்வார், நான் கலப்பு திருமணத்துக்கு எதிரானவன் அல்ல. என் மகளை, அவளுடைய அத்தை பேர் குந்தவை, என் மகள் பேரும் குந்தவை. என் குந்தவை கூட நான் சாளுக்கிய மன்னனுக்கு, அதாவது முத்துராமன் கேரக்டர், அந்த அந்த மன்னருக்கு நான் தெலுங்கு மன்னருக்கு கலப்பு திருமணம் செய்து வைக்கிறேன். ஆகவே ராஜராஜ சோழன் கலப்பு திருமணத்திற்கு எதிராளி இல்லை என்பதையும் தயவுசெய்து நீங்கள் உங்கள் நாடகத்திலே அரங்கேற்றும் என்று சொல்லி வழி அனுப்புவார். அதோடு அந்த திரைப்படமும் முடிவு பெறுகிறது. நண்பர்களே, தோழர்களே, ஒன்று சொல்கிறேன், அந்த காலத்திலே ஜாதிகள் இல்லை, அது வர்ணங்களாக மிளிந்தது. அதாவது வர்ணங்கள் இன்னொரு வர்ணத்திலே பெண் எடுத்துக்கொள்வது என்பதும் கடினமான வேலைதான் வரலாறை படிக்கும்போது. ஆனால் ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த விஷயத்திலும் அவர்கள் முன்னோடியாகத்தான் இருந்தார் என்பதை நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எந்தெந்த அரசர்கள் கலப்பு திருமணம் வர்ணத்தை மீறி செய்தார்கள் என்பதையும் சற்று தெரிந்து கொள்வது நல்லது. சோழ பேரரசில் மிகவும் பிரசித்தி பெற்றான கரிகால சோழனின் அப்பா இளஞ்சேட் சென்னி வெளிர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இளஞ்சேட் சென்னியின் மகன் கரிகால சோழன் அந்தனர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதாவது அவர்களெல்லாம் சத்திரியர்கள். இப்போ அந்தனர் என்பது ஒரு குலம். அந்தனர் என்பது அதையே அந்தனர் குலத்திலே ஒரு சத்திரியன் அப்பொழுது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த மற்றொரு சேர மன்னன், தமிழர்களின் அப்பொழுது சேரநாடு என்பது இன்றைக்கு கேரளா, அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தது. நான் சொல்வது 1000 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில். அதாவது அப்பொழுதும் மலையாளம் என்ற ஒரு பாஷை இல்லை.
அதாவது கேரளாவையும் தமிழர்கள் தான் ஆண்டார்கள். அந்த நாடு சேர நாடு என்று அழைக்கப்பட்டது. தமிழர்களின் புகழை இமயவரை எடுத்துச் சென்ற சேரன் செங்குட்டுவனின் அம்மா நரகாசூரனை, அம்மா பேர் நரகாசூரனை, ஒரு சோழ இளவரசி ஆவாள். அவர் சோழ இளவரசி ஆவாள். அடுத்ததாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் மதுரை சமண மதத்திற்கு மாறிக்கொண்டிருக்கும் பொழுது திருஞான சம்பந்தரின் அறிவுரையை ஏற்று சைவ மதத்தை தழுவிய கூன் பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசி ஒரு சோழவேந்தனின் மகள் ஆவாள். அந்த சோழவேந்தனின் மணிமுடி சோழன் அவரின் அடுத்த கட்டமாக அவள் அவர் கலப்பு திருமணம் அன்றே செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 8ஆம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட வரகுண பாண்டியனின் தாயார் சோழ மரபைச் சேர்ந்தவள். அடுத்ததாக 1907 சோழ நாட்டை ஆட்சி செய்த சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்திய முதலாம் பராந்தக சோழன் பட்டத்து இளவரசி சேர நாட்டைச் சேர்ந்தவள் ஆவாள். அடுத்ததாக சோழ அரசரின் பெயர் அரசியலாக செம்பியன் மாதேவி மறவர் இனத்தைச் சேர்ந்தவர். மறவர் இனத்தவர்கள் மலைநாடு என்னும் ஒரு நாட்டினை ஆண்டு வந்தார்கள். செம்பியன் மாதேவி கணவர் கண்டராதித்தன் இவர்களும் அப்பொழுதே கலப்பு திருமணம் செய்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இவர்களுடைய சோழ நாட்டின் அரசனாக பதவியேற்றுக் கொண்டார்கள். சுந்தர சோழனின் மனைவி வானவன் மாதேவி ஒரு சேர நாட்டு மன்னர், அதாவது சுந்தர சோழன் என்பது ராஜராஜ சோழனுடைய தந்தையார் ஆவார். அவரே கலப்பு திருமணம், அதாவது சேர நாட்டினுடைய அந்த பெண்ணை, வேறு குலத்தைச் சேர்ந்த பெண்ணை இவர் சத்திரியரான இவர் திருமணம் செய்து கொண்டு அன்றே அவர்கள் புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக ராஜராஜ சோழன் அவர்களே ஒரிஜினல் சத்திரியர் கிடையாது என்பது உறுதியாகிறது. இதன் வழித்தோன்றலை இப்பொழுது வரலாற்று ரீதியாக நான் கல்வெட்டு ஆதாரங்களை படித்து கொண்டுதான் உங்களுக்கு நான் முறையோடு சொல்கிறேன். ஆகவே ராஜராஜ சோழனே முழுமையான சத்திரியர் அல்ல. அவருடைய பங்காளிகள் இன்று போன ஒரு 10 நாளைக்கு முன்பாக அவருடைய பங்காளிகள், அதாவது வன்னியகுல சத்திரியர்கள், ராஜராஜ சோழனின் பங்காளிகள் திரு மன்னர் மன்னன் என்பவர் தஞ்சை சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பட்டாபிஷேகம் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யும் நிலையில் அந்த தேர் திருவிழாவுக்கு அவர் முடிசூட்டு விழா, அதாவது கொடி அசைப்பு விழா என்ற சோழர்களுக்கு குலதெய்வமானது நடராஜர் கோயில். ரெண்டாவது அந்த அரச குடும்பத்தினர் மட்டும்தான் தேர் இழுக்கும்போது கொடியசைக்க முடியும். அந்த விதத்தில் ராஜராஜ சோழனின் பங்காளியான வன்னியகுல சத்திரியரான திரு மன்னர் மன்னன் அவர்கள் என்னை அலைபேசி மூலம் அண்ணா, நீங்கள் கூட தயவுசெய்து இந்த விழாவுக்கு வர வேண்டும் என்றார். நான் ஆத்தூர் சென்றேன். ஆத்தூர் சென்ற இடத்திலே அங்கு பஸ்ஸிலே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகும்போது சிறப்பு பஸ்ஸை விட்டிருந்தார்கள். அன்று பஸ்ஸிலே கூட கூட்டம் அலைமோதி என்னால் ஏறவே முடியலை. நான் ராஜராஜ சோழனுடைய பங்காளியான திரு மன்னர் மன்னன் ஃபோன் செய்து, தம்பி நான் வர முடியவில்லை, பஸ்ஸில் இங்கே கூட்டமே அப்படின்றேன். அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இரவே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தால் தங்கியிருந்து உணவு உண்டு குளித்து புத்தாடை அணிந்து இந்த வைபவத்தை எல்லாம் நீங்கள் காணுவதற்கு வசதியாக இருந்திருக்கும். நான் தான் நிகழ்ச்சியை கரெக்டாக உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது ஆத்தூரிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் இந்த வட மாவட்டத்திலிருந்தும் எக்கச்சக்கமான வன்னிய பெருமக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் என்றார், கலந்து கொள்வார்கள் என்றார். அதன் பின்பு நான் காணொளியை பார்த்தேன். காணொளியில் லட்சக்கணக்கான மக்கள், அதாவது போன மாதம் தான் அந்த விழா நடந்தது, லட்சக்கணக்கான மக்கள் மன்னர் மன்னனுக்கு வாழ்த்து சொல்ல குவிந்திருப்பதையும் நான் கண்டேன். தேர் இழுத்து செல்வதையும் அவர் கொடியை சேர்த்ததையும் நாம் கண்டோம். அதன் பின்பு அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த மீண்டும் அந்த இறை வழிபாடு முடிந்து உள்ளே வரும்போது அந்த ஒரு நல்ல பேர் சொல்வார்கள்.
அதற்கும் அவர்கள்தான் கொடியசைத்து வரவேற்பு கொடுக்க வேண்டும் மன்னர் செய்திருந்தார். வீடியோவில் பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நண்பர்களே, தோழர்களே, ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லுகிறேன். கலப்பு திருமணம் என்பது ஜாதிகளால் உருவாக்கப்பட்டதல்ல. வர்ணங்கள் காலத்திலேயே, அதாவது சத்திரிய சூத்திரர் அந்தணர் காலத்திலேயே அந்த வர்ணங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த வர்ணத்திலிருந்து இன்னொரு வர்ணத்திற்கு மாறிக்கொள்வது ஒரு இயலாத காரியம். ஆனால் மன்னர்கள் படையெடுத்து வரும்போது அந்த நாட்டில் ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றால் அந்த நாட்டின் கருவூலத்தை துடைத்து எறிவார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், கருவூலத்தில் பொன் பொருள் இருக்கும், நகைகள் இருக்கும். அந்த நகைகளை மீண்டும் பொதுமக்களுக்கு விநியோகத்துக்கு இலவசமாக கொடுத்து, அவர்களுக்கு சண்டை பயிற்சி கொடுத்து, மீண்டும் சண்டைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசர்கள் அன்றைக்கு கருவூலத்தை நாசம் செய்வார்கள். அதற்கு பின்பு ஏரிகளை உடைத்து விடுவார்கள். அதாவது ஏரியில் தண்ணி இருந்தால் தானே விவசாயம் செய்ய முடியும், அவன் சாப்பிட்டா தானே தெம்பா சண்டைக்கு வருவான் என்று 2வது ஏரிகளை உடைத்து விடுவார்கள். 3வது ஏரிகள் தண்ணீர் உடைத்து விட்டால் காய்ந்த நிலைக்கு ஏரிகள் சென்றுவிடும். அப்பொழுது அங்கு ஆடு மாடுகள் மேய்த்து கூட பிழைக்கக்கூடாது என்பார்கள். அந்த எண்ணத்திலையும் அவர்கள் அப்படி செய்தார்கள். 3வது அந்த இளவரசிகளை, அதாவது மன்னருடைய மகளையோ சகோதரி கல்யாணமாக இருந்தாலோ அவர்கள் பரிச்சயம் போட்டு திருமணம் செய்து கொள்வது அக்காலத்தில் எல்லாம் வாடிக்கை. ஏனென்றால் அந்த மன்னருடைய உறவு முறை ஆகிவிட்டால், மாமன் மச்சான் ஆகிவிட்டால் மீண்டும் எப்படி அவர் சண்டைக்கு வருவார்? வர முடியாதல்லவா? அதனால தான் அப்படி செய்தார்கள். அதனால் அந்த கலப்பு திருமணம் வர்ணங்களால் அன்றே மிளிர்ந்தன. அதுவும் சில மன்னர்கள் வர்ணங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். சில மன்னர்கள் ராஜராஜ சோழ வம்சாவளி எல்லாம் வர்ணங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது கூட நம்ம ராஜராஜ சோழனுடைய நேரடி பங்காளியான திரு மன்னன் அவர்களுடைய தாயார் சாந்தி தேவி அவர்கள் அவர் ராணி என்று தான் அந்த ஏரியா மக்கள் அம்மாவை அழைப்பார்கள். நான் அலைபேசி வாயிலே அம்மாவிடம் பேசினேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். சோழர்கள் வர்ணத்தில் கவனம் செலுத்தவில்லை, வர்ணத்தை மீறி திருமணம் செய்து கொண்டதுதான் என்று கூட அம்மா என்னிடம் இனிமையாக சொன்னது எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. நான் போன மாதம்தான் மகாராணி திருமதி சாந்தி தேவி அவர்களிடம் போன மாதம் நான் பேசினேன். இப்பொழுது பல மன்னர்கள் வெற்றி பெற்றவுடனே இந்த பொன் பொருள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவதுடன் அங்கிருந்து யானைப்படை, குதிரைப்படை இதையும் கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே அந்த காலத்திலேயே மன்னர்களுக்குள் வர்ணத்தை மீறி திருமணம் செய்து கொள்வது வாடிக்கையாக இருந்தது. அதை பேரரசர் ராஜராஜ சோழன் காலத்திலேயே அவர்கள் பங்காளிகள் இப்பொழுது சொன்ன அந்த எல்லோரும் கலப்பு வர்ண திருமணங்களை செய்து கொண்டார்கள். ராஜராஜ சோழன் அவரும் கலப்பு திருமணத்தை செய்து கொண்டார். தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழன் பருவாய் நங்கை என்ற ஒரு பெண்ணை அவர் தான் முடிசூட்டியதற்கு பின்பு அதாவது முடிசூட்டுவதற்கு முன்பு அவர் இளவரசராக இருக்கும்போதே ஒரு பெண்ணை காதலித்தார். அந்த பெண் பறவை நங்கை, அதாவது செல்வ செழிப்புடைய அந்த பெண் சிறந்த நாட்டிய கலைஞர். கோயிலிலே நாட்டியம் ஆட வரும்போது முடிகளை எல்லாம் திறந்து தான் இளவரசர் என்பதை மறந்து கூட, அவள் வேறு வர்ணத்தைச் சேர்ந்த பெண் என்பதை மறந்து கூட அரண்மனையில் உள்ள குந்தவை ராஜராஜ சோழன் காது கராமல் பார்த்து கொண்டார்கள். எல்லோரும் அவரை சபித்தார்கள். போர் வீரர்கள் முதற்கொண்டு யானைப்படை, குதிரைப்படையில் இருக்கவரை ராஜராஜ சோழனை கூப்பிட்டு உரிமையோடு, அவர் வேறு குலத்தைச் சேர்ந்த பெண், நீங்கள் எப்படி காதலிக்கலாம்? சோழ சாம்ராஜ்யம் என்னாகும் என்று கூட திட்டினார்கள். ஆனால் அவரெல்லாம் அதை கவலைப்படவில்லை. அவர் ராஜேந்திர சோழன் வேறு வர்ணத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் பரவநங்கையை தன் மனைவியாக்கி, அதாவது தன் துணைவியாக்கி கொண்டார். தாலி கட்டவில்லை, துணையாக்கி கொண்டார். சமீபத்தில் கூட அந்த விஷயம் தினத்தந்தியில் ஒரு 10 வாரங்கள் மிளிர்ந்தன. எல்லோரும் படித்து பயன்பெற்றார்கள்.
அந்த பறவை நங்கைக்கோசரமே திருவாரூரில் ஒரு 10,000 கிலோ தங்கத்தில் கோயில் கட்டினார். பின்னாடி அது மாலிக் கபூர் களவு செய்து கொண்டு போய்விட்டார் என்பது வேறு விஷயம். அதே அவர் நின்று இறை வழிபாடு செய்த இடத்தில் ஒரு தூண் அமைத்து அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த இடத்தில் தான் ராஜேந்திர சோழன் அவருடைய அன்பு காதலி திருமதி குந்தவை அவர்கள், மன்னிக்கணும், திருமதி பறவை அவர்கள் வழிபட்டார்கள் என்று கூட எழுதியிருப்பதை நான் கல்வெட்டிலே பல தடவை அங்கு பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய காதல் உலகத்திலேயே மிகவும் அபரிதமானது. ஏன் ராஜராஜ சோழனை மட்டும் புகழுகிறார்கள்? அவருடைய அன்பு மகனான திரு ராஜேந்திர சோழனை ஏன் வரலாற்று ஆய்வாளர்களும் கல்வெட்டு ஆதரவாளர்களும் ஏன் அவரை புகழவில்லை என்றால், அவர் சிறந்த காம களியாட்டம் போடுவதில் ஒன்றும் குறைந்தவர் இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்திருக்கிறார். ராஜேந்திர சோழன் பெருவாரிய நாட்களை, அதாவது தூய தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், துணையின் வீட்டிலே அவர் வாழ்ந்த நாட்கள் ஏராளம். அதுக்கு பறவை நங்கிய சாட்சி. சரி, அவருடைய காதலைத்தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அதிகாரியாக வந்த சரத் சட்டர்ஜி என்பவர் தெலுங்கிலே டைரக்டரை கே.எஸ். பிரகாஷ் ராவ் அவர்களை சந்தித்து, ஐயா, ராஜேந்திர சோழன் காதல் மிகவும் புனிதமானது, அதை நீங்கள் திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்றார். கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை பிரேம் நகர் என்ற பெயரிலே 1971 எடுத்தார்கள். படம் இந்தியா மொத்தம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அந்த படம் நாகேஸ்வரராவ், வாணிஸ்ரீ நடித்திருந்தார்கள். அதே படம் 72 அதே ப்ரொடியூசர்ஸ், அதே டைரக்டர், அதே கேமராமேனை வைத்து தமிழிலும் எடுத்தார்கள். அந்த படம் பெயர் வசந்த மாளிகை. சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடித்தார்கள். படம் பிரம்மாண்டமான வெற்றியை கண்டது. அதே படம் இந்தியிலே பிரேம் நகர் என்ற பெயரிலே ராஜேஷ் கண்ணா, ஹேமா மாலினியை வைத்து இதே டைரக்டர், இதே ப்ரொடியூசர், இதே கேமராமேன் எடுத்தார்கள். ஆனால் படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. எல்லாம் ஒரு குடிகாரர் தன் அன்பு காதலிக்காக குடியை நிறுத்துவதும், அதன் விளைவாக அவர் மரணத்தை சந்திக்கப் போகிறார் என்று தெரிஞ்சு தன் சுயகௌரவத்தை இழந்து தன் காதலை உயிர் தியாகம் செய்வதற்காக ஓடோடி வந்து தன் காதலை ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் இந்த கதை. சரி, ஒரே ஒரு விஷயம், ராஜேந்திர சோழனுடைய அன்பு அன்பு மனைவி வந்து வீரம்மாள். அந்த ராஜேந்திர சோழன் இறந்த உடனே கட்டையில் வைத்து அதை சாம்பலாக்கி பள்ளிப்படை ஆக்கி விடுவார்கள். சோழர்களுடைய வழக்கம். இன்றும் அந்த ஏரியாவில் உள்ள மன்னன் குடும்பத்தைச் சார்ந்த பெருவாரியான மக்கள் இதையே இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது அவர் வந்து இறந்து விட்டார், ராஜேந்திர சோழன் இறந்து விட்டார். அப்பொழுது பிரம்மதேசம் என்ற ஊர், அதாவது அது இன்றைய கிட்டத்தட்ட திருவண்ணாமலை அல்லது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கலாம். அந்த சரியாக தெரியவில்லை பிரம்மதேசம் எந்த மாவட்டத்தில் வருகிறது என்று. அங்கே தான் அவர் அடக்கம் செய்தார். அந்த அதாவது சந்தன பேழைகள், சந்தன கட்டைகள் எல்லாம் வைத்து அவரை எரிக்கும்போது அவருடைய மனைவி ஓடி வந்து உடன்கட்டை ஏறி அவள் தன் கணவனுடன் உயிர் தியாகம் வீரம்மாள் செய்தாள் என்பதை இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் கூறுகிறது. ஆனால் அவர் காதலியாக வந்த பறவை நங்கை அவள் திருவாரூரிலிருந்து வரவே இல்லை. அவள் பாதியிலே நின்று போனாள். வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாம் அனுபவித்த வீரம்மாள் தன் காதல் கணவனுடன் பரலோகம் சென்றாள் என்பதை இந்த நாட்டு மக்களும் அறிவார்கள். ஆகவே நண்பர்களே, சோழர்கள், அதாவது திராவிடர்கள் தான் தமிழர்களுக்கு கலப்பு திருமணத்தை ஆதரித்தார்கள், நாங்கள் தான் உங்களுக்கு அறிமுகம் செய்தோம் என்பது தவறு. அதாவது சோழ பேரரசு காலத்திலேயே கலப்பு திருமணம் வந்துவிட்டது என்பதை இதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதயபூர்வமான வணக்கம்.